ஐயோ, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? என் அண்ணன் மட்டும் என்ன பார்த்தா நான் தொலைஞ்சேன். அவன் கண்ணுல சிக்காம ஒளிஞ்சுக்கணுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அழுது என்ன காட்டி கொடுத்துறாதமா. கொஞ்ச நேரம் சமத்தாயிரு. என்ன வல்லவன், யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. கபில, எனக்கு என்னமோ நம்ம குழந்தைய தேடுறோன்னு டைமை வேஸ்ட் பண்றோமோன்னு தோணுது. இங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். பேசாம போலீஸ்க்கு போயிடலாம். நானும் அதான் யோசிச்சேன். இருங்க, எதுக்கும் புனிதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். அத்தை, ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, புனிதாவே போன் பண்றாங்க. கபில, ஒருவேளை குழந்தை கிடைச்சிட்டா போல இருக்கு. அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஹலோ புனிதா, குழந்தை கிடைச்சாடா? நானும் ஸ்ரேயாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே கேக்குதான் உங்களுக்கு காலே பண்ண கபிலன். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் புனிதா. கடைங்கள்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கூட பார்க்க ட்ரை பண்ணேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரை காட்டாம யாரும் ஃபுட்டேஜை காட்ட மாட்டேறாங்க. நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது இப்ப ஸ்ரேயாவை காணும்னா இதுக்கு யார் கபிலன் காரணமா இருப்பாங்க? எனக்கே யோசிக்க யோசிக்க ரொம்ப பயமா இருக்கு கபிலன். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஸ்ரேயா கிடைச்சிருவா புனிதா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அப்புறம் புனிதா, கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கபிலன், அவசரப்படாதீங்க. நான் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாக்குறேன். சரிங்க. கபிலன், புனிதா என்ன சொன்னா? இப்போதைக்கு போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம்னு சொல்றாங்க. மாமாவை காணும்னு எல்லாரும் பதட்டத்தில் இருக்கும்போது இப்ப ஸ்ரேயாவையும் காணும்னு ரொம்ப பயப்படுறாங்க. கபிலன், அவ பயப்படுறதும் நியாயம் தானே. சும்மாவே மணிகண்டனும் தெய்வானியும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை நோகடிக்கிறாங்க. இதுல இப்ப ஸ்ரேயா வேற காணாம போயிட்டா. இதையும் புனிதா தலையில தான் போடுவாங்க. அழாத ஸ்ரேயா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்துல அம்மா கிட்ட போயிடலாம். ஐயோ, எங்க தேடினாலும் ஆளையே காணோம். சரி வாங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். புனிதா, மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? பாப்பா எங்க? அம்மா, அவர் தேடிட்டு தான் இருக்காரு. இன்னும் தேடிட்டு இருக்காரா? இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்களா? ஐயோ, என் குழந்தை ஸ்ரேயா இப்படி ஆயிடுச்சு. எங்கடா இருக்க? இந்த பழபாவி தூக்கிட்டு போனா கடவுளே, குழந்தை யார்கிட்ட போய் என்ன கஷ்டப்படுதோ? தெய்வான, தெய்வான அக்கா, அழாதீங்கக்கா. அவங்க எல்லாம் தேடி போயிருக்காங்கல்ல, நிச்சயமா குழந்தை நமக்கு கிடைக்கும்க்கா. நீங்க கொஞ்சம் தைரியமா அம்மா, இருங்க. ஸ்ரேயா கண்டிப்பா கிடைச்சிருவாமா, தைரியமா இருங்க. வீட்டுக்குள்ள இத்தனை பேரை தாண்டி நீ குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிற. என்ன எப்படி தைரியமா இருக்க முடியும்? பச்சை குழந்தைய தனியா விட்டுட்டு வரைக்கும் இல்லாம யார் இருப்பா? ஐயோ கடவுளே, கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஐயோ, என் குடும்பத்தை இப்படி மாத்தி மாத்தி சோதிக்கிறியே. அவரை இன்னும் எங்க கண்ணுல காமிக்காம அதுக்கும் நாங்க ஏற்கனவே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பாப்பா வேற அவன் கடத்திட்டு போயிட்டானே. என்னதான் வேணும் அவனுக்கு? என்னதான் வேணும்? நீயும் எங்களை காயப்படுத்துறியே ஆண்டவா. மாமா, ப்ளீஸ் அழாதீங்கம்மா. கபிலனும் வல்லவன் மாமாவும் நம்ம ஸ்ரேயா பாப்பாவை தேடி போயிருக்காங்கல்லம்மா. அவங்க கண்டிப்பா ஸ்ரேயாவோட வந்துருவாங்க. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. அழாதீங்கம்மா. ஆண்டவா, ஆண்டவா, நீ நீ எங்களை இப்படி சோதிக்கிற ஆண்டவா. ஐயோ, அழாதீங்கக்கா.
அம்மா தாயே, மனுஷங்க அத்தனை பேரும் எங்களை கைவிடும் போது தெய்வம் நீதானம்மா துணை.